காய்ஸ் நம்மளுடைய தொட்டியுடைய கலரே வந்து ரொம்ப மாறி போயிருக்கு. ஸோ வெளிலேருந்து பார்க்குறப்போ இப்படி எடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே செம்ம அழுக்கு இருக்குது. நிறைய நாட்டு மீன்கள் விட்டதுனால கலராக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தொட்டியில் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். தொட்டியை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி விட வேண்டியதான். தண்ணி போட்டு விட்டுட்டு இங்கே பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஷ் எல்லாம் அதில் இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபிஷ் இருக்குன்றதை செப்ரேட் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? நம்மக்கிட்ட வந்து என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னா, கோய் ஃபிஷ்ஷு ஒரு 3, ஒரு ஷார்க்கு, இது வந்து பிளேக்கோ, இது வந்து விராலோட குட்டி, இது வந்து கொரவை மீனோட குட்டி. ரெண்டுமே வந்து பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும். இதில் வந்து ஜிலேபி மீன், ஆரா மீன், நண்டு, கொடுக்குப்பாண்டி, உழுவ மீன் இருக்குது. இதில் வந்து ஒன்லி இந்த நாட்டு தேலின்னு சொல்லுவாங்க. இது கொட்டுச்சுன்னா பயங்கரமாக கடுக்கும், பயங்கரமாக வலிக்கும். இது வந்து ஒரு அடி உள்ள மீன் வந்து கொட்டிச்சுன்னா 6 அடி போய் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இதில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஆராவுடைய குட்டி. இதில் இருக்குது பார்த்தீங்களா ஆரா, இந்த மீனோட குட்டி. ஸோ அவ்வளோதான் நம்மகிட்ட இருக்க கலெக்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து தொட்டியில் விட போகிறோம். இந்த விரால் குட்டிங்களை விட்டுருவோம், ரொம்ப அல்சாட்டு பண்ணுங்க இதுங்க, தண்ணியிலேருந்து எகிரிடும் வேறு. ஸோ பாருங்க, சொல்கிறதுக்குள்ளே எகிரிட்டான். போயிட்டு வாங்க எல்லோரும். ரெண்டாவது நம்ம வீட்டில் வளர்க்குற ஃபிஷ்ஷு தண்ணியில் ஊற்றிடலாமா? போயிட்டு வாங்க எல்லோரும். பிளக்கு இது உள்ளே இருக்கார். இப்போ போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லா மீனும் வந்து இங்கே எகிர்ட்டுக்குது. ஆரா மீன் இதுங்களை பிடிக்கிறதே கஷ்டங்க, ரொம்ப வளவலன்னு இருக்கும். ஸோ இவனுங்களை விட்டுருவோம், இவனுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கானுங்க. ஓடி போங்கடா பாய்ஸ். அடுத்ததான் நம்ம நாட்டு தேலி. கலரை பாருங்கள், பிளாக் கலரு, பிங்க் கலரில் இருக்கும். இது இவ்வளோ அழகாக போகிறாங்க பாருங்கள். இவங்க எல்லாம் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, கேட்ஃபிஷ் வகை சேர்ந்தது. ஸோ அடுத்ததான் நம்மளுடைய கொடுக்குப்பாண்டி, ஆரா மீன், ஜிலேபி எல்லோரும் விட்டுடலாம் போடா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய குறவை குட்டி. இந்த குறவைக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு, பார்ப்போம் எத்தனை நாள் உயிரோடு இருக்குன்னு. குறவைக்கும் விராலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குங்க. அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையும் விட்டாச்சு. கொஞ்சம் அந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து எடுத்து இதில் போட வேண்டியதுதான். பாய் கைஸ், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.